அதுதான் அல்டிமேட்டு. நான் கூட 8வது 9வது படிப்போம், அடுத்து 10வது போக போறேன்னு நினைச்சேன். என்ன படிக்கிறான்னு கேட்டேன். 6 மாசம் ஆச்சான் பிறந்து. 6 மாசத்துல தொட்டில போட்டு அவனை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த பையன் எப்படி நிம்மதியா இருப்பான்? இப்ப தலைப்பே அதுதான். மனம் மகிழ்ச்சியாக, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்த காலம் அந்த காலமா இந்த காலம்? எந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸை பார்த்தா மெஜாரிட்டி ஓட்டு அந்த காலத்துக்கு தான் இருக்கு. அந்த காலத்து இந்த ஆமா எங்க 4 பேர் இருக்கீங்க பாப்போம். அந்த காலமா இந்த காலமா? மனசு மகிழ்ச்சியா இருந்தது, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்தது. எந்த காலம்னு ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு காலத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே மகிழ்ச்சிங்கிறது எப்பயுமே மனசு சம்பந்தப்பட்டது. திருவிழாவில் ஒரு பலூன் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருந்தது வாழ்க்கை. மொத்த உலகமே கையில கிடைச்ச மாதிரி இருக்கும். திருவிழாக்கு அம்மா அப்பா கூட்டிட்டு போறப்ப அவ்வளவு கடையில் இருக்கிறதும் அவ்வளவு நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மா அப்பா நினைச்சோம், ஒண்ணு வாங்கி தர மாட்டாங்க. அம்மா கார் அங்க பாரு பலூன், அங்க போயிடும். அம்மா பலூன் அங்க பாரு பஞ்சு மிட்டா, அங்க போய் அம்மா பஞ்சு மிட்டா, அங்க பாரு மிளகா பஜ்ஜி, அம்மா மிளகா பஜ்ஜி, அங்க பாரு சாமி உள்ள போலாம். சாமி கும்பிட்டு வெளியில வந்தோன்னா அம்மா எல்லாம் வாங்கி தருவேன். வெளியில வந்தோன்னா அம்மா பஜ்ஜி கார் செவிலியே வச்சு வெளியில வந்து ஏதாவது கேட்ட அவன் நினைக்கிறான், அப்புறம் ஏண்டி திருவிழா கூட்டு வந்த, ஏன் என்ன குடும்பப்படுத்துற? அந்த காலமே எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கிறது மனுஷன். அது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி. இருக்கிறவன் தான் பிரச்சனையில இருக்கான், இல்லாதவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்? பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை, பறி போயிருமோன்னு பயம் இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை, சந்தோஷமா இருக்காங்க. இப்ப வாழ்க்கையில எது சிறந்தது? அந்த காலமா இந்த காலமா? மகிழ்ச்சி நிறைந்தது எது? தீபாவளி பர்ச்சேஸ்க்கு எல்லாரும் எங்க போவீங்க? மீனாட்சிபுரம் பஜார் தானே, கரெக்டா? உங்க ஊர் தானா இது? அவங்களுக்கு அவங்க ஊர் தானா? எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கல. உங்க ஊரை கரெக்டா சொல்ல வேங்க. மாமியாரை நம்பி பொண்ணே கொடுத்துருக்கு, ஊரை விசாரிக்காம பொண்ணு எடுப்பனா? இல்ல, அவர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆன் பண்ணிட்டீங்களா? அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வீடியோ எடுத்தாரு, அவரை பார்த்தே பேசுறேன், கடைசியில் ஆனே பண்ணல. இந்த செல்போன் வந்து ஏதாவது ஒன்று காமிச்சா டாபிக் அதுல போயிருதுங்க.